பிரேஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனை வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா? அந்த தோட்டத்துல ஒரு போட்டிக்காக ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. என்ன போட்டின்னு தானே கேக்குறீங்க? அதாவது அங்க இருக்கிற மலர்கள்ல தேனை சேகரிக்கணும். ஆமா, அதுதான் போட்டி. யாரால முடியுமோ அவங்களாம் கலந்துக்கலாம். ஒருத்தராகவோ குழுக்களாகவோ கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வண்ணத்து பூச்சி, தேன்சிட்டு, வண்டு, இன்னும் தேனீக்கள் இப்படி எல்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க. இறுதியில பரிசு தேனீகளுக்கு தான் கிடைச்சது. ஏன் தானே கேக்குறீங்க? பட்டாம்பூச்சும் தேன் எடுத்துச்சு, தேன்சிட்டும் எடுத்துச்சு. இப்படி விசேஷமா எல்லாரும் தேன் எடுத்தாலும் அவங்க எல்லாம் தேனை அப்பவே அவங்க சாப்பிட்டாங்க. அவங்களால சேமிச்சு வைக்க முடியல. ஆனா தேனீக்கள் தங்களுக்கு தங்களுக்கு பின்வரும் சந்ததிக்குன்னு சேர்த்து வச்சாங்க. அந்த விசேஷமான தன்மைக்காகத்தான் தேனீகளுக்கு அந்த நாள்ல பரிசு கொடுத்தாங்க. என்னங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட வருமானத்தை நமக்கு மட்டுமே போதும் அன்னன்னைக்கு சம்பாரிச்சு சாப்பிட்டு தீத்துடுறோமா? இல்ல பின்னாடி வர தலைமுறைகளுக்கு எடுத்து வைக்கிறோமா? வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நீதிமொழிகள் 13:22. என்னங்க, இந்த வார்த்தையின்படி நீங்களும் சேமிக்கிறீங்களா? காட் bless you all.